ரஷ்யாவினுடைய டூம்ஸ்டே ஃப்ளைட். இந்த டூம்ஸ்டே ஃப்ளைட் வந்து TU-214PU டூம்ஸ்டே ஃப்ளைட். இந்த விமானம் ரஷ்யாவிலிருந்து தெஹ்ரான், அதாவது ஈரானுக்கு ஏன் வந்து இறங்கியது, என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை. நேயர்களே, இந்த டூம்ஸ்டே விமானம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி TU-214PU இந்த டூம்ஸ்டே விமானத்தின் சிறப்புகள் என்ன என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ரஷ்யாவினுடைய டுபாலோவ் TU-214PU ஏர்பார்ன், இது வந்து பெரும்பாலும் டூம்ஸ்டே பிளேன் என்றுதான் அழைக்கப்படுகிறது. இது லேண்டட் இன் தெஹ்ரான்ஸ். எப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் உச்சநிலை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது இது வந்து இறங்கிய இந்த செய்தியை எதற்காக வந்தது, இதன் நோக்கம் என்ன என்பதை யாரும் அறியவில்லை. அதே சமயம் வெளியான ஒரு செய்தியில் சர்வதேச செய்தி இவ்வாறு சொன்னது: நெய்தர் மாஸ்கோ nor Tehran has released an official explanation for the flight, but defense analysts have proposed several key reasons for the deployment. எதற்காக வந்தார்கள், இது நோக்கம் என்ன, அவர்கள் தெளிவுபடுத்தா விச்சாத்திலும் உலகில் இருக்கும் சர்வதேச பார்வையாளர்களின் கருத்து ஓர் அளவிற்கு யூகிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த டூம்ஸ்டே விமானம் இது ஒரு சாதாரண VIP விமானம் மட்டும் அல்ல. இது ரஷ்யாவினுடைய உயர்மட்ட அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களை ஏற்றிச் செல்லக்கூடிய ருஷ்ய ஸ்பெஷல் ஃப்ளைட் ஸ்குவாட்ரானுக்கு சொந்தமானது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது ருஷ்ய ஸ்பெஷல் ஃப்ளைட் ஸ்குவாட்ரான் படைப்பிரிவுக்கு சொந்தமானது. இதை எப்படி அழைக்கிறார்கள் என்று பார்த்தால், இது பறக்கும் கிரெம்லின் மாளிகை அல்ல போன்று இதை தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் பறக்கும் கிரெம்லின் என்று அழைக்கப்படும் விமானம்தான் இந்த டூம்ஸ்டே. இது முழுமையாக என்கிரிப்ட் செய்யப்பட்ட, அதாவது இதனுடைய இணைப்புகளாக தகவல் தொடர்பு அமைப்புகள் மற்றும் ரெடார் தாக்குதல்களை தாங்கும் தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளது. இதில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மட்டுமல்ல, ரேடார் கருவிகளின் மூலமாக துல்லியமாக தாக்குதல்களையும் கூட டிஃபென்ஸ் பண்ணும். மிக மிக முக்கியமாக போர்க்கால நெருக்கடி காலங்களில் இரகசியமாக கட்டளைகளை பிறப்பிப்பதற்குத்தான் இந்த TU-214PU இந்த டூம்ஸ்டே பயன்படுத்தப்படுகிறது. மிக சிக்கலான காலத்தில் இந்த டூம்ஸ்டே விமானத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது உலக அழிவின் விமானம் என்று சொல்லப்படுகிறது. இது வந்தால் உலக அழிவிற்கான எச்சரிக்கையாகத்தான் இருக்கும். இந்த அரசியல் சமீட்சையை தாண்டி இந்த விமானத்தினுடைய வருகை மத்திய கிழக்கு மோதலில் ரஷ்யா ஈரானோடு உறுதியாக நிற்கிறது என்பதை வாஷிங்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டதாகவும் கூட இது ஒரு சந்திர சமீட்சை நடவடிக்கை என்றும் உலகின் பெரும்பாலான நாளேடுகள் இப்போது கருத்தை வெளியாகியிருக்கிறது. இந்த உலகின் அழிவுக்கு காரணமாக இருக்கும் விமானம் என்றும் இதை சொல்கிறார்கள். அதாவது ரஷ்யாவில் இருந்து நேரடியாக தெரியாமல் இரகசியமாகத்தான் இந்த விமானம் வந்திருக்கிறது. எப்படி வந்திருக்கிறது? இந்த விமானம் கஸ்பியன் கடல் பகுதி வழியாக யாருக்கும் தெரியாமல் ரஷ்யாவிலிருந்து இந்த டூம்ஸ்டே விமானம் தெஹ்ரானுக்கு வந்தது. இந்த டூம்ஸ்டே விமானம் TU-214PU என்று பெயரிடப்பட்ட இந்த விமானம்
இது நடமாடும் கட்டுப்பாட்டு மையமாகும். இது ரொம்ப ஒரு அற்புத தொழில்நுட்பங்களை கொண்டது. ஒருவேளை வைத்துக்கொள்வோம், அணு ஆயுதங்கள் போர் ஏற்பட்டால் வானத்தில் இருந்து கொண்டு விமானத்தில் பறந்து கொண்டே இதற்கு கட்டளைகளை அதிபர் பிறப்பிப்பார். எங்கே? கீழே உள்ள கட்டுப்பாடு மையங்களுக்கு உத்தரவை கொடுக்கப்பட முடியும் என்றும், கீழே டவர்கள் கோபுரங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டாலும் கூட நேரடியாக சேட்டலைட் மூலம் கட்டளைகளை பிறப்பிக்க இந்த விமானத்தில் வசதிகள் இருப்பதாகும். எனவே இந்த விமானம் வெளியில் வருகிறது எனில் பெரிதாக ஏதாவது ஒன்று நடக்கப் போகிறது என்பது நமக்கு தெளிவாக அர்த்தமாக ஆகிறது. அமெரிக்காவினுடைய கொடூரம் நிறைந்த தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் ஈரானை எப்படியாவது காப்பாற்றி, நான் ஏற்கனவே சொன்னேன், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நோக்கத்தில்தான் இந்த Tu-214PU டூம்ஸ்டே விமானம் வந்திருக்கிறது. ஈரான் அமெரிக்காவை தாக்கியதால் ரஷ்யாவை அழித்தது காரணமாக இருக்கலாம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர் சிஸ்டம், ஜாமர் சிஸ்டம் இதில் முழுமையாக இதனோடு இணைந்து செயல்படும். இதில் அத்தனை ஆற்றல்கள் இருக்கிறதுங்க, சும்மா சாதாரணமே இல்லை. அதே நேரத்தில் அணு ஆயுத போராக மாறும் விமானத்தின் மிக முக்கியமான தலைவர்கள் முழுமையான பாதுகாப்பு அரண்களாக செயல்படும் வண்ணம் இந்த டூம்ஸ்டே விமானம் வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது என்பதுதான் பிரத்யோகமான ஒரு தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. போர் உச்சத்தில் இருக்கும் நிலையில் ரஷ்யா மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளும் இணைந்து போரை தொடர்ந்து நடத்த திட்டம் தீட்டி வருவதாக இப்போது தகவல் வெளியாகிறது. புட்டினுடைய அறிவிப்பிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு மறைமுகமாக எச்சரிக்கையை ரஷ்ய அதிபர் புட்டின் விடுத்துள்ளது இந்த டூம்ஸ்டேயினுடைய தரையிறக்கம் மூலம் தெரிகிறது. இதனால் அமெரிக்கா ஆடிப்போயிருப்பதாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு உலகம் சோர்ந்து போய் கவலையில் ஆழ்ந்திருக்கிறது என்பது முக்கியம். இந்நூல் இந்த நிலையில் இந்த இக்கட்டான சூழல் தாங்கள் மிக 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 உன்னிப்பாக கவனித்து வருவதாக ரஷ்யா கூறி வரும் நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையான போர் பதட்டம் அதிகரிக்கும் நிலையில் இந்த விமானம் அங்கு வந்து இறங்கி இது இரண்டு நாடுகளுக்கும் இடையான ராஜதந்திர இராணுவ மூலோபாயம் நிறைந்த உறவின் வெளிப்பாடு என்பதாகவும் பார்க்கப்படுவது அது தவிர இது மாற்று கருத்தல்ல. அமெரிக்காவை இவர்கள் ஒருபோதும் வெற்றி கொள்ள விடக்கூடாது என்பதுதான் இந்த Tu-214PU அது இப்போது இறங்கியிருக்கிறது. மற்றொரு விவகாரத்தில் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த Tu-214PU இது என்கிரிப்டட் கம்யூனிகேட்டிங் எக்யூப்டு, அதாவது இதில் எல்லா ஆதாரங்களும் நீங்கள் சொல்வதென்றால் ரெடார் பாதுகாப்பு, ஏவுகணை தாக்குதல் பாதுகாப்பு, டிஃபென்ஸ் மெக்கானிசம், என்கிரிப்டட் கம்யூனிகேட்டிங் சிஸ்டம், டேட்டா லிங்க்ஸ், ஏராளமான தகவல்கள், சாதனங்கள், ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஃபெசிலிட்டி, இது எல்லாவற்றையும் அவர்கள் வைத்து ஒரு கோஆர்டினேட் மிலிட்ரி ஆபரேஷனுக்கு இதனை பயன்படுத்த முடியும் இந்த டூம்ஸ்டே விமானம். இதனால் என்ன ஒரு இக்கட்டான காலச்சூழ்நிலை வந்தாலும் இந்த விமானம் உரிய பாதுகாப்பை வழங்குகிறது என்பது மாற்று கருத்தில்லை. அணு ஆயுத போராக மாறும் நிலையில் டூம்ஸ்டே விமானம் வானத்தில் இருந்து கொண்டே இந்த விமானம் தேசத்தை வழிநடத்தும். அது மட்டும் இல்லைங்க, என்வியான்மெண்டல் மிகப்பெரிய இயற்கை சீரழிவு காலங்களிலும் டூம்ஸ்டே அவற்றிலிருந்து தப்பி அந்த மக்களுக்கு நிவாரணத்தையும் உதவிகளையும் வழங்க முடியும். ஒருவேளை எல்லா நிலைகளையும் பிற எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளை முடக்கும் சக்தியும் இந்த டூம்ஸ்டேக்கு உண்டு. இந்த விமானம் எந்த ஒரு தாக்குதலை வழிநடத்தினாலும் அது நீண்ட தூர ரன்வே தேவையில்லை, நின்ற இடத்திலேயே 1 அடி 2 அடி 5 அடி 10 அடிக்குள் அப்படி சென்று ஏறிவிடும். கிட்டத்தட்ட ஒரு சாப்பர் போன்று. இது ஒரு விசேடமான நின்ற இடத்திலிருந்தே ஏற்ற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ரன்வே, நீளமாக ஓடக்கூடிய ரன்வே நமக்கு தேவையில்லை. புதின் சொல்கிறார், இதில் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று ரஷ்ய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது.
நாங்கள் வழக்கமான பணிகள்தான், இதில் ஒன்றும் விசேடமில்லை என ரஷ்யா கழுவும் மீனில் நழுவும் மீனாக இந்த செய்தியை மாற்றி வருகிறது. ஈரான் எந்த ஒரு சவால்களையும் சமாளிக்கும் ஆற்றல் கொண்ட ஒரு நிலைக்கு செல்லப்படும் நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக ரஷ்யாவினுடைய ஆதரவு, இதுவரை சேட்டிலைட் கோஆர்டினேஷன் மூலம் எதிரிகளை அடையாளம் காணும் வகையில் உதவி செய்து கொண்டிருந்த ரஷ்யா இப்போது அமெரிக்கா உச்சக்கட்ட மோதல் அமைந்திருக்கிற இந்த நேரத்தில் நேரடியாக தனது விமானத்தை கஸ்பியன் வளைகுடாவின் மூலம் கொண்டு நிறுத்தியிருப்பது, நாங்கள் உங்கள் பக்கம்தான், உங்கள் கூட தான் இருக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்ய போகிறோம் என்ற செய்தி அமெரிக்காவை மட்டுமல்ல தோழர்களே, யூரோப்பிய யூனியன், யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டலி, ஸ்பெயின் மட்டுமல்ல மத்திய தரைக்கடல் நாடுகள், அதேபோல் ஆஸ்திரேலியா, கனடா, எல்லா நாடுகளும் அதிர்ந்து போயிருக்கிறது ரஷ்யாவுக்கு எதிரிகள். உக்ரைன் அதிபருக்கு இதை கேட்டவுடன் தலை சுற்றும். அதே நேரத்தில் ரஷ்ய உயர் அதிகாரிகள் மற்றும் ஈரான் இராணுவ தலைமை மலைகள் கீழ் குடைப்பட்ட இரகசிய தளங்களை திட்டம் தீட்டி வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. இவங்க அங்கே லேண்டர் ஆனவுடன் ரஷ்யாவினுடைய தலைவர்கள் யார் சென்றார், ரஷ்யாவினுடைய இராணுவ தலைவர்கள் யார் சென்றார்கள், ரஷ்யாவுடைய மூளையான விற்பனர்கள் யார், எப்படி சென்றார்கள் என்பது தெரியாது. ஏனால் டூம்ஸ்டேயில் சென்று இயங்குவதில் ரொம்ப முக்கியமான தலைவர்கள். இது சாதாரணமான விமானம் அல்ல, இது ஒரு கார்கோ விமானம் இல்லை. இங்கே சென்றவுடன் அமெரிக்காவுடைய வலுப்பெறும் இந்த தாக்குதல் இப்போது கொடூர நிலையை அடைந்திருக்கிறது. ஈரானுக்கு பெரும் சேதாரம். ஆகவே ஈரானை காப்பாற்ற இந்த தலைவர்கள், ரஷ்ய தலைவர்கள் தெஹ்ரானில் இறங்கி, தலைவர்கள் என்றால் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, இராணுவ செயல்பாட்டு தலைவர்கள், அணு ஆயுத உற்பத்தி நிலைகள் தனினார்கள், நியூக்ளியர் வெப்பன்ஸின் கையாளுகிற, மிசைல் தொழில்நுட்பத்தை கையாளுகிற, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபரை கையாளுகிற, ஜாமரை கையாளுகிற, டிஃபென்ஸ் காரிடார் முழுமையாக யூனிட் பண்ண சென்காமினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் ரஷ்ய அதிகாரிகளும், ரஷ்ய இராணுவ தலைவர்களும், ரஷ்ய அரசியல் தலைவர்களும் டூம்ஸ்டேயில் வந்து இறங்கி இரகசியமாக மலைகளுக்கு கீழ் ஈரானிய தலைவர்களோடு ஆலோசனை நடத்துகிறார்கள். எந்த இடம், எப்போது, யார், முஜிதபா காமினியை கூட அவர்கள் சந்திக்கலாம், அதுவும் தெரியாது. அதே நேரம் ரஷ்யா தனது உள்நாட்டு விமான உற்பத்தியை அதிகரித்தது மட்டுமல்ல, வெளிநாட்டு நிறுவனங்களின் மீதாக சார்பை குறைக்க திட்டமிட்டிருந்தாலும் இந்த Tu-214 PU வகை விமானங்களின் உற்பத்தி மிக 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 குறைவாகத்தான் இருக்கிறது. 2028க்குள்ள 20 விமானங்களை தயாரிக்க ரஷ்யா நிர்ணயித்துள்ள போதிலும் தற்போது இந்த வகை விமானங்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலே ரஷ்ய அரசிடம் உள்ளன. எத்தனை அரிய மற்றும் மூலோப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாதுகாப்பு விமானத்தை ஈரான் போர்க்களத்திற்கு ரஷ்யா அனுப்பியிருப்பது இரு நாடுகளுக்கும் இடையே பலமடைந்து வரும் இராணுவ கூட்டணி உலக நாடுகளுக்கு பறைசாற்றும் செய்தியாகவும் அமெரிக்காவின் அடிவயிற்றை கலக்கும் ஒரு செய்தியாகவும் மாறியிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதுகாரம் நாம் இந்த டூம்ஸ்டே விமானத்தின் மூலம் Tu-214 PU அபாயமாக உலக அழிவின் அடையாளமாக பார்க்கப்படும் இந்த டூம்ஸ்டே விமானம் தெஹ்ரானை வந்து இறங்கி இருப்பதும், தெஹ்ரானில் தலைவர்களோடு இரகசியமாக மலைகளுக்கு கீழ் ஆழமாக புதிந்து இரகசிய உத்தரவுகளையும் இரகசிய ஆலோசனைகளையும் நடத்தி வருவது ஒரு கணம் உலகத்தை தலை சுட்ட வருகிற நேரத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நீங்கள் தனித்து நாடு இனி ஈரான் அல்ல என்பதும், நாங்கள் அவர்களின் பின்னால் நிற்கிறோம் என்பதையும் ஒரு செய்தியாக சொல்கிறார்கள். இது அவர்களுக்கு சுப செய்தி, அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் செய்தி, உலகத்திற்கு இது பெரும் நிலைத்தடுமாறும் அதிர்ச்சிக்குரிய செய்தி என்பதை தான் இந்த விமானத்தினுடைய இறங்குதல் நோக்கம், ஆலோசனைகள், தொழில்நுட்பம் குறித்து இன்றைய பார்வை. மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.